டெட் தேர்வில் தகுதி மதிப்பெண் 82 இருந்து 75 குறைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுல மகிழ்ச்சியான விஷயம் நிறைய இருந்தாலும் சோகமான விஷயங்கள் ஒரு சிலது இருக்கு. இப்போ என்னன்னா அடுத்த எக்ஸாம் நான் எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் பார்த்தோன்னா வந்து குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா வந்திருக்க ஆனுவல் பிளானர்ல நிறைய தேர்வுகள் நம்ம எதிர்பார்த்த தேர்வுகள் இல்லை. இப்போ இந்த தேர்வுகள் அடிப்படையும் இப்போ நான் பாஸ் பண்ணதே வச்சுட்டு நான் இப்போ எப்படி அடுத்த கட்ட மூவுக்கு வந்து போகணும் அப்படின்றது தான் மாணவர்களுடைய சந்தேகங்களாக இருக்குது. இப்போ மாணவர்கள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் டெட் பேப்பர் 1 அப்படின்ற ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் எஸ்ஜிடி தேர்வுக்கு தகுதி என்பதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. அதே போல் டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணி இந்த நபர்களாக இருந்தாங்கன்னா அவங்க யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி தேர்வுக்கு எலிஜிபிள். இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. 75 கேள்விகளுக்கு மேலே போட்ட நபர்கள், இதற்கு கீழே போட்ட நபர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா வேற வழியே கிடையாது. அடுத்த டெட் தேர்வுக்கு தயாராகணும். எப்போதுல சார் நாங்கள் டெட் தேர்வு தயாராகட்டும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் உங்களை அறியாமல் ஒரு சில கொஸ்டினை பார்த்தோன்னா தப்பாகவோ சரியாகவோ பண்ணிருக்கலாம். அதனால ரிசல்ட் வர வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. ரிசல்ட் எப்படியும் ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ள ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்துட்டுனே நீங்க பாஸ் ஆனா எந்த தேர்வு அந்த தேர்வு நோக்கி மூவ் பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் தோல்வி பெற்றேன் அப்படின்னா நீங்க டெட் தேர்வுக்கு தயாராகுங்க. சரிங்க சார். அடுத்ததாக இருக்கக்கூடிய எக்ஸாம் என்னன்னா சார் இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஒரு எக்ஸாம் இருந்துச்சு சார். அதுக்கு தான் சார் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் போன ஆண்டு கால அட்டவணையிலே பார்த்தோன்னா அந்த தேர்வுக்கான அறிவிப்பு பார்த்தா இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் சுத்தமாக இல்லை. நாங்கள் ஃபோன் பண்ணி டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்டாலுமே ஒவ்வொரு டைமும் ஃபோன் எடுக்கிறவங்க ஒவ்வொரு மாதிரி பார்த்தோன்னா பதில் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது சார். நான் இப்போ என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. முதல்ல புரிஞ்சுக்கங்க. பிஓ எக்ஸாம்ன்றது பார்த்தோன்னா வந்து ஒரு குறைந்த அளவிலான போஸ்ட், அதாவது நல்ல பவர்ஃபுல் போஸ்ட் தான். பவர்ஃபுல் போஸ்ட்டாக இருந்தாலுமே என்னென்னா அதோட வேகன்சி அளவு பார்த்தோன்னா வந்து குறைவு. இதுக்கு படிக்கக்கூடிய பாடத்திட்டங்களும் வேறு. அதே போல் யூஜி டிஆர்பியில் பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கேன். அதாவது டெட் பேப்பர் 2 நீங்கள் கிளியர் பண்ண நபராக இருந்தீங்கன்னா தாராளமாக பிஓ விசஸ் நீங்கள் யூஜிடிஆர்பி அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா யூஜிடிஆர்பியை இப்போதைக்கு தேர்ந்தெடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா யூஜிடிஆர்பி எப்போ எக்ஸாம்ன்ற விஷயம் தெளிவாக அட்டவணையில் கொடுத்துட்டாங்க. இல்லை சார் நான் பேப்பர் 1 நான் கிளியர் பண்ணியிருக்கேன், இப்போ நான் பிஓ எக்ஸாம் படிக்கணுமா எஸ்ஜிடி எக்ஸாம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்க மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா நீங்கள் இப்போதைக்கு எஸ்ஜிடி எக்ஸாம் படிங்க. ஏன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடத்த போகிறாங்கன்னா அதனை தொடர்ந்து எப்படியும் எஸ்ஜிடி எக்ஸாம் சொல்கிறோம் கண்டிப்பாக பார்த்தோன்னா தேர்வில் வந்துடும். எஸ்ஜிடிக்கான போர்ஷன் தான் பெரும்பான்மை போர்ஷன் எங்கே கவர் ஆக போகுதுன்னா பிஓ எக்ஸாம்லேயே கவர் ஆக போகுது. ஏன்னா அடுத்த மாதங்களில் பிஓ எக்ஸாம் இருக்கா இல்லைன்ற தகவல் தெளிவாக போர்டில் இருந்து பார்த்தோன்னா சொல்லிடுவாங்க. அதன் பிறகு நாம் என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 75க்கு மேலே போட்டேன், பேப்பர் 1 கிளியர் பண்ணிட்டேன், இப்போ நான் பிஓ எக்ஸாம் படிக்கணுமா எஸ்ஜிடி எக்ஸாம் படிக்கணுமா இருக்கிற நபர்கள் நீங்கள் இப்போதைக்கு எஸ்ஜிடி எக்ஸாம் அப்படின்ற ஒரு எக்ஸாமை படிங்க. இல்லை சார் எங்களுக்கு சுத்தமாக மார்க்கே வரல 60 தான் வருது, நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. டெட் எக்ஸாமா பிஓ எக்ஸாமான்றதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா பாதையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். பாதையை தேர்ந்தெடுத்த பிறகு இந்த பாதை எனக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பாதைக்கு மாறணும்னா ஏற்கனவே அந்த பாதையை நோக்கி பல பேர் ஓடிட்டு இருப்பாங்க. காம்படிஷன்றது நீங்கள் நினைக்கிறத விட இந்த முறை அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய தகுதி மதிப்பெண் பார்த்தோன்னா வந்து குறைச்சிருக்காங்க. இந்த தேர்விலே குறைந்தபட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே பார்த்தோன்னா பாஸ் பண்ணுவாங்க. இதற்கு முன்னாடி 2013 தேர்வுகள் இருந்து பாஸ் பண்ணவங்க லிஸ்ட் பார்த்தோன்னா ஏராளமாக இருக்கும். இவங்க எல்லாருமே தான் காம்படிஷன் வர போகிறாங்க. அப்படின்னும் போது இந்த தேர்வுகள் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி தயாராகணும். ஏன்னா 3 மாதங்களில் இந்த தேர்வை படிக்க முடியுமானா படிக்கலாம். ஆனால் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வர முடியுமானா வர முடியாது. இதுக்கு முன்னாடி எழுதின டெட் எக்ஸாம் வந்து தகுதி தேர்வு, ஆனால் இது நியமன தேர்வு. 2000 வேக்கண்ட் வரப்போகுதுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எழுதின நபர்களில் அந்த 2000 பேரில் யார் வர போகிறாங்களோ அவங்க மட்டும் தான் பார்த்தா வெற்றிகளாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போதிலிருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. எந்த எக்ஸாம் வந்தாலும் கிளியர் பண்ணிடலாம். மீதி இறைவன் செயல். தேங்க்யூ.